ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே ரேஷன் கார்டை வைத்திருப்பீங்க இல்லையா? தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு வைத்தவர்களுக்கு ஒரு மிக மிக ஒரு முக்கியமான பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வெளியே இருக்குது. இந்த ரேஷன் கார்டு 30/6/2025 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அன்றிலிருந்து இந்த வகையான ரேஷன் அட்டை பார்த்தீங்கன்னா செல்லாது என அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு விரைவில் ஸ்கேனால் ஆக போகுது. ஜூன் 30ஆம் தேதி 30 தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் இறுதிக்குள்ளே நீங்கள் இந்த கேஒசி அப்டேட் இது மாதிரி நிறைய விதமான அப்டேட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்களே. ஏற்கனவே நிறைய ப்ராசஸிங்லாம் தமிழ்நாடு அரசு அதிரடியாக ரேஷன் கார்டு தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இதை அப்டேட்டின் பிரகாரம் தான் இப்போ அதிரடியாக ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு இந்த 3 வகையான ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பும் இந்த வகையான ரேஷன் அட்டைகள் பார்த்திங்கன்னா செல்லாது என அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. எந்த வகையான ரேஷன் அட்டை அப்படின்னு பார்த்திங்கன்னா என்பிஹெச்ஹெச் என்ற அட்டையும், அதே மாதிரி பிஹெச்ஹெச் என்ற அட்டையும், அதே மாதிரி ஏஒய் என்ற 3 வகையான ரேஷன் அட்டை பார்த்தீங்கன்னா திடீர் ரத்து செய்ய போகிறதாக ஒரு அப்டேட் கிடைத்திருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் இறுதிக்குள்ளே இந்த அப்டேட் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 வகையான ரேஷன் அட்டையும் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்களை அனைத்துமே மானிய விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு அட்டையாக தான் இருக்கு இல்லையா? மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு 3 வகை இந்த அட்டை தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பொருட்களை அனைத்துமே மானிய விலையில் கொடுக்கக்கூடிய அட்டை தான் இந்த 3 வகையான அட்டை. இந்த 3 வகையான அட்டைக்கு தான் இப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் இறுதிக்குள்ளே நீங்கள் இந்த அப்டேட் எல்லாம் முடித்திருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டு விரைவில் ஸ்கேன் ஆக போகுது. ஜூன் 30ஆம் தானே இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஜூன் 30க்குள்ளே இந்த அப்டேட்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பொருட்களையும் வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இந்த நிலையில் உங்களிடம் ரேஷன் கார்டு இருந்தது, அதை மாதந்தோறும் பயன்படுத்தி வருகிறீர்கள் என்றால் ஜூன் 30 2025க்குள்ளே பார்த்தீங்கன்னா தேதிக்குள் கேஒசி அப்டேட் செயல்முறை நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த காலக்கெடுவில் கேஒசிக்கு முடிக்க தவறினால் உங்கள் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் என, நீங்கள் பெற்று வரும் மானிய விலையான அல்லது இலவச பொருட்கள் நிறுத்தப்படும் எனவும், ரேஷன் கார்டு விநியோகம் வெளியிடப்பட்ட தன்மையை மேம்படுத்தவும் ஊழலை ஒழிக்குமே இந்த கேஒசியின் முதன்மை நோக்கமாகும் என தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வைத்திருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் கேஒசி அப்டேட் கொடுத்துருங்க. ஏற்கனவே நிறைய காலக்கெடு கொடுத்துட்டாங்க. அதில் கேஒசி அப்டேட் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது இருக்கக்கூடிய நீங்கள் கேஒசி அப்டேட் கொடுக்கல அப்படின்னா கட்டாயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கார்டுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீக்கம் செய்ய போகிறீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும், இதில் இறந்தவர்கள் அனைவருமே இருந்திருப்பாங்க. அதுலேருந்து நீக்கப்படாமல் அரிசிகள் அனைத்து பொருட்களையும் பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கி வச்சு பயன்பெற்று வரவங்க இந்த ஊழலை தடுப்பதற்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக ஒரு தமிழ்நாடு அரசு ஒரு முக்கிய ஒரு அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வகையான ரேஷன் அட்டையை மட்டும் கட்டாயம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பண்ணலை அப்படின்னா கேஒசி அப்டேட் கொடுக்கல அப்படின்னா மார்ச் 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. ரேஷன் கார்டு கேஒசி ஆரம்ப காலக்கெடு மார்ச் 31, 2004 இருந்தது. இதை தொடர்ந்து ஆனால் பல்வேறு காரணத்தால் இந்த காலக்கெடு பின்னர் ஜூன் 30ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த நீடிப்பு கேஒசி செயல்முறைகளை முடிப்பதற்கு மக்களுக்கு கூடுதல் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு ரேஷன் கார்டுடைய மக்களுக்கு ஒரு அப்டேட்டாக தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே டிலே பண்ண மாட்டாங்க. நீங்கள் டிலே பண்ணாமல் கேஒசி அப்டேட் கொடுத்துருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பெருக்கெலாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீக்கிடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொடுத்துருங்க. அதெல்லாம் காலக்கெடுக்குள் கேஒசி இணைக்க தவறினால் இலவச ரேஷன் கார்டு நிறுத்தப்படலாம். அதை அடுத்து நீங்கள் பல்வேறு அரசு திட்டங்களுக்கு தகுதி இழப்பு ஏற்படலாம். மேலும் ஒரு முறை ரத்து செய்யப்பட்ட உங்கள் ரேஷன் கார்டை மீண்டும் செயல்படுத்துவது என்பது ஒரு நீண்ட மற்றும் சிக்கலான செயல்முறையாக உள்ளதாகவும் என்பதால் இந்த செயல்களை தாமதமாகினால் உடனடி முடிப்பது நல்லது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா
சொல்லிட்டாங்க. அதெல்லாம் கேஒசி பண்ணுவது நல்லது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதில் ரேஷன் கார்டு கேஒசி ஆன்லைனில் பல்வேறு எவ்வாறு நிரப்பப்படுவது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க நம்மளே வந்து பண்ணிக்கலாம். உங்களுடைய ரேஷன் கார்டு கேஒசி செயல்முறை ஆன்லைனிலேயே எளிதாக முடிக்கலாம். ஸோ உங்கள் மொபைலில் கோரா ரேஷன் அல்லது ஆதார் கார்டு அல்லது செயல்முறை பயன்படுத்தி பதிவிறக்கம் செய்யவும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய இதில் வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து 2வது படி செயலை திறந்து உங்கள் ஆதார எண்ணை உள்ளிடவும் சரிபார்ப்பது உங்கள் பதிவு எண் செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஒரு ஓடிபி வந்து வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபியை வந்து நீங்கள் வந்து அது கொடுத்தீங்க அப்படின்னா மொபைல் கேமராவை பயன்படுத்தி உங்கள் முகத்தை ஸ்கேன் செய்யவும் இது உங்கள் முக அங்கீகாரம் சரிபார்க்கும் முறை பயன்படும் எனவும் முடிந்ததும் உங்கள் கேஒசி அங்கீகரிக்கப்படும் எனவும் சொல்லியிருக்காங்க. இந்த எளிய 3 படிவங்கள் மூலம் உங்கள் ரேஷன் கார்டு கேஒசி ஆன்லைனில் வெற்றிகரமாக முடிக்க முடியும். அதே மாதிரி ரேஷன் கார்டு கேஒசி ஆன்லைனில் எவ்வாறு நிரப்புவது, ஆன்லைன் கேஒசி செய்ய இயலாதவர்கள் அல்லது விரும்பாதவர்கள் ஆன்லைனின் முறையில் இந்த முறையை நீங்கள் வந்து சேர்ந்து முடிக்கலாம் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. அதனால் அதற்கான விதிமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அருகில் உள்ள ரேஷன் கார்டை அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பொது இ-சேவை மையத்தை CSC என்ற பார்வையிடவும் உங்கள் ரேஷன் கார்டு அல்லது உங்கள் ரேஷன் கார்டில் பதிவு செய்யப்பட்டுள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் அட்டையும் எடுத்து செல்லவும். ரேஷன் கார்டில் உள்ள POS இயந்திரத்தை பயன்படுத்தி உங்கள் பயோமெட்ரிக் சரிபார்த்து நடத்தப்படும். இதன் உங்கள் கைரேகை அல்லது கருவிலை பயன்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேஒசி அப்டேட் கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. கேஒசியுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கேஒசி ரேஷன் கார்டு விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு அதே மாதிரி வருவதற்கும் அதே போலியான ரேஷன் கார்டுகளை நீக்குவதற்கும் தகுதியான பயனாளர்களுக்கு மட்டுமே அரசு சென்றடைய வேண்டும் என ஒரே நோக்கத்தோட தான் தமிழ்நாடு அரசு இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. கேஒசி மிகவும் அவசியம். அது உணவு பாதுகாப்பு உறுதி செயல்படுவதிலும் அரசு நிதியை திறப்பட பயன்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றுகிறது. எனவே இந்த வாய்ப்பை தவறவிடாமல் காலக்கெடுக்குள் உங்கள் ரேஷன் கார்டு கேஒசி முடித்து உங்கள் ரேஷன் கார்டை தொடர்ந்து பெறுவதை பயன்படுத்தி கொள்ளவும் என அதிரடியாக தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டாக தான் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. அதனால் ரேஷன் கார்டு வைத்திருக்கிற அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஒட்டுமொத்த ரேஷன் கார்டையும் ரத்து செஞ்சுருவாங்க. கேஒசியை பொறுத்தளவுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்களே ஆன்லைன் மூலமாக பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் அரிசி போகிறாங்க இல்லையா, அதில் வந்து அவங்க மூலமாகவே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.